மேலும் ஒரு வகுப்பில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குழந்தைங்களா, சென்டிமீட்டரிலும் மில்லிமீட்டரிலும் அளந்து பார்த்தீர்களா? உங்களது நோட்டு புத்தகங்களின் அளவு எவ்வளவு? ரூபாய் நோட்டுகளின் சுற்றளவுகளை கண்டுபிடித்தீர்களா? நல்லது குழந்தைங்களா. அடுத்ததாக நாம் மில்லி மீட்டரில் உள்ள பொருட்களை அளந்து பார்க்க போகிறோம். குழந்தைங்களா, ஒரு சென்டிமீட்டருக்கு குறைவான பொருட்கள் எவையெல்லாம் என்று உங்களுக்கு தெரியுமா? யோசித்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு சென்டிமீட்டருக்கும் குறைவான பொருட்கள் என்னென்ன உள்ளன? சொல்லுங்கள். ஒரு சென்டிமீட்டருக்கு குறைவான பொருட்கள் என்னென்ன உள்ளன? அரிசி என்று சொல்லலாமா? ஜீரகம், பெருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம். குழந்தைங்களா, பாருங்க, ஒரு சென்டிமீட்டருக்கும் குறைவான பொருட்கள் நம் முன்னே இருக்கின்றது. பார்த்தீர்களா? கொண்டைக்கடலை, ஜீரகம், கிராம்பு, ஓமம், பெருஞ்சீரகம், உளுந்து, நெல், பயறு, பட்டாணி, அரிசி, வெந்தயம், குருமிளகு, பயறு, கடுகு. குழந்தைங்களா, இது போன்ற ஒரு சென்டிமீட்டருக்கும் குறைவான பொருட்களை அளப்பதற்காக நாம் மில்லி மீட்டரை பயன்படுத்துகின்றோம். குழந்தைங்களா, நீங்களும் ஒரு பட்டியல் இது போன்று தயாரித்து அதில் பொருட்களின் பெயரை எழுதி அதை எத்தனை மில்லிமீட்டர் என்று எழுதுங்கள். சரியா? பொருட்கள், அடுத்தது மில்லிமீட்டரில் அளவு என்று 2 தலைப்புகள் கொடுக்கலாம் அல்லவா? பட்டியலை தயாரித்து உங்களது ஆசிரியருக்கு அனுப்புங்கள். சரியா? குழந்தைங்களா, உங்களது வீட்டில் உள்ள சமையல் அறையில் ஒரு சென்டிமீட்டருக்கு குறைவான என்னென்ன பொருட்கள் உண்டு என்று கண்டுபிடித்து அவற்றின் அளவுகளை உங்களது ஆசிரியருக்கு அனுப்புங்கள். அவற்றின் பெயர்களை எழுதி அவற்றின் மில்லிமீட்டரில் உள்ள அளவுகளை எழுதி உங்களது ஆசிரியருக்கு அனுப்புங்கள். சரியா? குழந்தைங்களா, நாம் இப்போது பார்க்க போவது சில அளவுகளை சென்டிமீட்டரிலும் மில்லி மீட்டரிலும் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த பட்டியலை பாருங்க. அவற்றை நாம் சென்டிமீட்டரிலும் எழுத போகிறோம், மில்லி மீட்டரிலும் எழுத போகிறோம். சென்ற வகுப்பில் மலையின் அளவுகளை ஈர்க்கல் குச்சியினால் அளந்து மில்லிமீட்டரை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். செய்தீர்களா? இதோ குழந்தைங்களா, ஞாயிற்றுக்கிழமை பெய்த மழையின் அளவு 34 மில்லிமீட்டர். திங்கட்கிழமை பெய்த மழையின் அளவு 27 மில்லிமீட்டர். செவ்வாய்க்கிழமை பெய்த மழையின் அளவு 30 மில்லிமீட்டர். புதன்கிழமை பெய்த மழையின் அளவு 33 மில்லிமீட்டர். வியாழன் அன்று பெய்த மழையின் அளவு 15 மில்லிமீட்டர். வெள்ளிக்கிழமை பெய்த மழையின் அளவு 27 மில்லிமீட்டர். சனிக்கிழமை 9 மில்லிமீட்டர். குழந்தைங்களா, இதோ உங்களுக்கு நன்றாக தெரியும், 10 மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் என்று நமக்கு தெரியும். என்றால் இந்த மலை அளவுகளை நாம் சென்டிமீட்டரில் மாற்றலாமா? பாருங்க குழந்தைங்களா, 34 மில்லிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை மில்லிமீட்டர்? ஒரு சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர் என்றால் 34 மில்லிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை மில்லிமீட்டர்? எழுதுங்க குழந்தைங்களா. எழுதிவிட்டீர்களா? 27 மில்லிமீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை மில்லிமீட்டர்? எழுதுங்க. 30
மில்லிமீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை மில்லிமீட்டர்? 33 மில்லிமீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை மில்லிமீட்டர்? 15 என்பது எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை மில்லிமீட்டர்? 27 என்பது எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை மில்லிமீட்டர்? 6 என்பது எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை மில்லிமீட்டர்? எழுத முடிந்ததா குழந்தைங்களா? இதோ நம் விடையை சரிபார்க்கலாமா? அங்க குழந்தைங்களா, மில்லிமீட்டர் 34 என்றால் அதில் எத்தனை பத்துகள் உள்ளன? 3 பத்துகள் உள்ளன. எனவே 3 சென்டிமீட்டரும் மீதமுள்ளவை மில்லிமீட்டரும் அல்லவா? இதோ 3 சென்டிமீட்டரும் 4 மில்லிமீட்டரும். அடுத்ததாக குழந்தைங்களா, 27 மில்லிமீட்டர். இதில் எத்தனை பத்துகள் உண்டு? 2 பத்துகளும் 7 மில்லிமீட்டரும். 30 என்பது 3 சென்டிமீட்டரும் 3 சென்டிமீட்டரும் மில்லிமீட்டர் இல்லை இல்லையா? 30 என்பது 3 சென்டிமீட்டர் ஆகும். இனி 33 என்பது 3 சென்டிமீட்டரும் 3 மில்லிமீட்டரும். 15 என்பது 1 சென்டிமீட்டரும் 5 மில்லிமீட்டரும். 27 என்பது 2 சென்டிமீட்டரும் 7 மில்லிமீட்டரும். 9 என்பது சென்டிமீட்டர் இல்லை, 9 மில்லிமீட்டர் இல்லையா குழந்தைங்களா? சென்டிமீட்டர் இல்லை, 9 மில்லிமீட்டர். குழந்தைங்களா, இது போன்று நீங்களும் உங்களது வீட்டில் உள்ள சில பொருட்களை மில்லிமீட்டரிலும் சென்டிமீட்டரிலும் ஆக மாற்றி எழுதுங்கள். சரியா? என்ன குழந்தைங்களா, சென்டிமீட்டரிலும் மில்லிமீட்டரிலும் எவ்வாறு எழுதுவது என்று நன்கு அறிந்து கொண்டீர்களா? மேலும் அடுத்த செயல்பாட்டிற்கு போகலாமா? குழந்தைங்களா, 2 ரிப்பன் துண்டுகளின் நீளத்தை கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இந்த 2 ரிப்பன் துண்டுகளின் நீளம் எவ்வளவு? இதோ பாருங்க, 2 ரிப்பன்களை நாம் வெட்டி வைத்திருக்கிறோம். அதில் சிறிய ரிப்பனின் நீளம் எவ்வளவு என்று பார்க்க போகிறோம். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 8 சென்டிமீட்டரும் 8 மில்லிமீட்டரும் ஆகும் இல்லையா குழந்தைங்களா? அடுத்ததாக நாம் பெரிய ரிப்பனின் நீளம் எவ்வளவு என்று பார்க்கலாமா குழந்தைங்களா? பெரிய ரிப்பனின் நீளம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. குழந்தைங்களா, பெரிய ரிப்பனின் நீளம் 13 சென்டிமீட்டரும் 2 மில்லிமீட்டரும். 2 ரிப்பனையும் சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கும் மொத்த சென்டிமீட்டர் எவ்வளவு? மொத்த சென்டிமீட்டரும் மில்லிமீட்டரும் எவ்வளவு பார்க்கலாமா? குழந்தைங்களா, பெரிய ரிப்பன் துண்டின் நீளம் 13 சென்டிமீட்டரும் 2 மில்லிமீட்டரும். அதனுடன் நாம் சிறிய ரிப்பனின் நீளத்தை கூட்டப் போகிறோம். சிறிய ரிப்பனின் நீளம் 8 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர். கூட்டலாமா குழந்தைங்களா? கூட்டி பாருங்க. 2 8 10 மில்லிமீட்டர். 8 3 11, மீதம் 1 1 1 2, 21 சென்டிமீட்டரும் 10 மில்லிமீட்டரும். குழந்தைங்களா, 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் அல்லவா? என்றால் இப்போது மில்லிமீட்டரையும் சென்டிமீட்டரையும் கூட்டும் போது என்ன விடை கிடைக்கும்? கூட்டுங்கள். 21 சென்டிமீட்டருடன் 1 சென்டிமீட்டரை கூட்டுங்கள். எவ்வளவு?
22 சென்டிமீட்டர் அல்லவா? இதோ குழந்தைங்களா, 21 சென்டிமீட்டருடன் 10 மில்லிமீட்டர் சேர்ந்து 1 சென்டிமீட்டர் ஆகி 22 சென்டிமீட்டர் ஆனது. குழந்தைங்களா, நாம் இதை அப்படியே மில்லிமீட்டரில் செய்து பார்க்கலாமா? குழந்தைங்களா, இதை நாம் அப்படியே மில்லிமீட்டரில் செய்து பார்க்கும்போது 13 சென்டிமீட்டர் என்பது எத்தனை மில்லிமீட்டராக மாறும்? சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள். 130 மில்லிமீட்டர் கூட்டல் 2 மில்லிமீட்டர். 8 சென்டிமீட்டர் என்பது எவ்வளவு மில்லிமீட்டராக மாறும்? 10ஆல் பெருக்குங்கள் குழந்தைங்களா. 80 சென்டிமீட்டரும் 8 மில்லிமீட்டரும் ஆகும் இல்லையா? பாருங்க, இதோ சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றுவதற்கு 10ஆல் பெருக்கினால் போதும் இல்லையா குழந்தைங்களா? பாருங்க, 13உடன் 10ஐ பெருக்கினோம், 130 மில்லிமீட்டராக மாறியது. 8உடன் 10ஐ பெருக்கினோம், 80 மில்லிமீட்டர் ஆனது. இனி கூட்டுங்கள் குழந்தைங்களா. 8ம் 2ம் 10 மில்லிமீட்டர், 0, 8 3ம் 11, மீதம் 1, 21, 210 மில்லிமீட்டர் கூட்டல் 10 மில்லிமீட்டர். எனவே 220 மில்லிமீட்டர். சென்டிமீட்டரில் மாற்றினால் ஒரு பூஜ்ஜியத்தை வெட்டிவிடலாம் அல்லவா? ஏனென்றால் ஒரு பூஜ்ஜியத்தை வெட்டிவிட்டால் நமக்கு சென்டிமீட்டராக மாற்றிவிடலாம் இல்லையா? பாருங்க, 22 சென்டிமீட்டர். நமது விடை சரியல்லவா குழந்தைங்களா? இனி அடுத்த செயல்பாடுக்கு போலாமா குழந்தைங்களா? உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மேலும் சில செயல்பாடுகளை சென்டிமீட்டரிலும் மில்லிமீட்டரிலும் செயல்பாடுகளை செய்து உங்களது ஆசிரியருக்கு அனுப்புங்கள். குழந்தைங்களா, இதோ பாருங்க, இந்த 10 ரூபாயின் நீளம் எவ்வளவு? பாருங்க, இதோ 0லிருந்து 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், 1, 2, 3, 4, 13 சென்டிமீட்டரும் 4 மில்லிமீட்டரும் இந்த 10 ரூபாய் நோட்டின் நீளம் ஆகும். குழந்தைங்களா, இனி இந்த நோட்டின் அகலம் என்னவென்று பார்க்கலாமா? பாருங்க, இதோ சரியாக 0ல் வைக்க வேண்டி இருக்கிறது இல்லையா? தவறாக வைத்திருக்கிறோம். எனவே நாம் வைக்க வேண்டியது சரியாக 0ல் வைக்க வேண்டும் என்றால் இப்போது எண்ணி பார்க்கலாமா குழந்தைங்களா? 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், அதனுடன் 3 மில்லிமீட்டரை கூட்ட வேண்டும். ஏனென்றால் நாம் இங்கு 1 மில்லிமீட்டரை விட்டுவிட்டோம். அகலம் சரியாக 6 சென்டிமீட்டர் 3 மில்லிமீட்டரும் ஆகும். குழந்தைங்களா, இனி இதனுடைய சுற்றளவை காணலாம் அல்லவா? இதனுடைய சுற்றளவை எவ்வாறு காண்பது? இதனுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு? 4 பக்கங்களையும் கூட்டி நீங்கள் சுற்றளவை கண்டுபிடித்து எழுதுங்கள். சரியா குழந்தைங்களா? பாருங்க, ரூபாய் நோட்டுகளின் நீளமும் அகலமும் தரப்பட்டுள்ளது. பாருங்க, 13 சென்டிமீட்டரும் 4 மில்லிமீட்டரும், 13 சென்டிமீட்டரும் 4 மில்லிமீட்டரும். குழந்தைங்களா, என்றால் கூட்டுங்கள். 26 சென்டிமீட்டரும் 8 மில்லிமீட்டரும். அகலத்தின் தொகையை கூட்டுங்கள். 6 சென்டிமீட்டரும் 4 மில்லிமீட்டரும், 6 சென்டிமீட்டரும் 4 மில்லிமீட்டரும், 8 மில்லிமீட்டரும் 12 சென்டிமீட்டரும்.
குழந்தைங்களா, நாம் இந்த அகலத்தை நீளத்தினுடைய அளவிலோடு கூட்டப் போகிறோம். பாருங்க, மில்லிமீட்டரை கூட்டும் போது 16 மில்லிமீட்டர் என்று கிடைத்தது. சென்டிமீட்டரை கூட்டிய போது 38 சென்டிமீட்டர் என்று கிடைத்தது. குழந்தைங்களா, 16 என்பது 1 சென்டிமீட்டரும் 6 மில்லிமீட்டரும் அல்லவா? எனவே 38உடன் ஒன்றை கூட்டினால் 39 சென்டிமீட்டரும் 6 மில்லிமீட்டரும். புரிகின்றதா குழந்தைங்களா? 39 சென்டிமீட்டரும் 6 மில்லிமீட்டரும். குழந்தைங்களா, நாம் இதை இப்போது மில்லிமீட்டரில் இட்டு பார்க்க போகிறோம். 3 என்பது மில்லிமீட்டரில் மாற்றும் போது 130 மில்லிமீட்டராக மாறியது. 6 சென்டிமீட்டர் என்பது மில்லிமீட்டரில் மாற்றும் போது 6 மில்லிமீட்டர் என்று ஆனது. கூட்டுங்கள் குழந்தைங்களா. 4 4 8, 0 0, 3 3 6, 1 1 2, 260 கூட்டல் 8. 60 60 120 மில்லிமீட்டர் கூட்டல் 8 மில்லிமீட்டர். பாருங்க, இதை இரண்டையும் கூட்டும் போது 380 மில்லிமீட்டரும் 16 மில்லிமீட்டரும் கிடைத்தது. குழந்தைங்களா, இந்த 16 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டரும் 6 மில்லிமீட்டரும் அல்லவா? எனவே நாம் சென்டிமீட்டரும் 6 மில்லிமீட்டருமாக மாறியது. புரியுதா குழந்தைங்களா? குழந்தைங்களா, உங்களது புத்தகத்தில் 140வது பக்கத்தில் சில இயற்கை குச்சிகளின் வடிவங்களை தந்துள்ளனர். அவற்றை நாம் என்ன செய்யலாம்? குழந்தைங்களா, உங்களது புத்தகத்தில் 140வது பக்கத்தில் சில வடிவங்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றின் பக்கங்களின் அளவுகளையும் தந்துள்ளனர். நாம் இப்போது ஐங்கோணத்தின் சுற்றளவை பார்க்கலாமா? ஐங்கோணத்தின் ஒரு பக்கத்தின் நீளம் 23 மில்லிமீட்டர். அவ்வாறு 5 பக்கங்களிலும் 23 மில்லிமீட்டர் நீளம் உள்ளது. எனவே இந்த ஐங்கோணத்தின் சுற்றளவை காண்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? சரியாக சொல்லிவிட்டீர்கள். 5 பக்கங்களின் அளவுகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டும். கூட்டலாமா குழந்தைங்களா? 5 20 100 அல்லவா? 5 3 15 அல்லவா? 100ம் 15ம் எவ்வளவு? 115 அல்லவா? விடை சரியா என்று பார்க்கலாமா? இதோ குழந்தைங்களா, இந்த ஐங்கோணத்தின் சுற்றளவு 115 மில்லிமீட்டர் என்றால் எத்தனை சென்டிமீட்டர் என்று காண வேண்டும் அல்லவா? 115 மில்லிமீட்டர் என்பதை சென்டிமீட்டராக மாற்றலாமா? மாற்றும்போது என்ன விடை? இதோ 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர், 20 மில்லிமீட்டர் 2 சென்டிமீட்டர், 30 மில்லிமீட்டர் 3 சென்டிமீட்டர், 40 மில்லிமீட்டர் 4 சென்டிமீட்டர், 50 மில்லிமீட்டர் 5 சென்டிமீட்டர், 60 மில்லிமீட்டர் 6 சென்டிமீட்டர், 70 மில்லிமீட்டர் 7 சென்டிமீட்டர், 80 மில்லிமீட்டர் 8 சென்டிமீட்டர், 90 மில்லிமீட்டர் 9 சென்டிமீட்டர், 100 மில்லிமீட்டர் 10 சென்டிமீட்டர், 110 மில்லிமீட்டர் 11 சென்டிமீட்டர். மீதம் 5 மில்லிமீட்டர் இருக்கின்றது. எனவே 11 சென்டிமீட்டரும் 5 மில்லிமீட்டரும். புரியுதா குழந்தைங்களா? இந்த ஐங்கோணத்தின் சுற்றளவு 11 சென்டிமீட்டரும் 5 மில்லிமீட்டரும். மேலும் உங்கள் புத்தகத்தில் தந்துள்ள வடிவங்களின் சுற்றளவை கண்டு உங்களது ஆசிரியருக்கு அனுப்புங்கள். சரியா குழந்தைங்களா? இந்த செயல்பாடை செய்து உங்களது ஆசிரியருக்கு அனுப்புங்கள். சரியா குழந்தைங்களா? உங்களது புத்தகத்தில் 138வது பக்கத்தில் அபுவின் விளையாட்டு வண்டி என்ற செயல்பாடு உள்ளது. அந்த செயல்பாடை செய்து பார்க்கலாமா? பட்டுக்கரடி டாமின் பிறந்த நாளுக்காக பரிசுடன் டாமை காண சென்றது. அது குட்டிக்காடை கடந்து ஏரியையும் கடந்து டாமின் வீட்டை அடைய 1000 மீட்டர் ஆனது.
குழந்தைங்களா, பட்டுக்கரடி காட்டிலிருந்து ஏரியை அடைவதற்கு 460 மீட்டரை கடக்க வேண்டும். ஏரியிலிருந்து ஏரி கரையை அடைய 240 மீட்டர் தூரம் செல்ல வேண்டும். அங்கிருந்து டாமின் வீட்டை அடைய 300 மீட்டர் நடக்க வேண்டும். குழந்தைங்களா, பட்டுக்கரடி நடந்த மொத்தம் தூரம் எவ்வளவு? எத்தனை மீட்டர் என்று கண்டுபிடியுங்கள். குழந்தைங்களா, 460 கூட்டல் 240 கூட்டல் 300 கூட்டுங்க குழந்தைங்களா. 0 6 4 10 மீதம் 1 5 7 10. உங்களது விடை சரியா என்று பார்க்கலாமா குழந்தைங்களா? பாருங்க, 1000 மீட்டரை கடந்து பட்டுக்கரடி டாமின் வீட்டை அடைந்தது இல்லையா குழந்தைங்களா? 1000 மீட்டர் என்பது என்ன பார்க்கலாமா குழந்தைங்களா? மீட்டரும் கிலோமீட்டரும். குழந்தைங்களா, பட்டுக்கரடி குட்டி 1000 மீட்டரை கடந்தது என்று நாம் பார்த்தோம். 1000 மீட்டர் என்றால் 1 கிலோமீட்டர் ஆகும். புரிகிறதா குழந்தைங்களா? குழந்தைங்களா, பட்டுக்கரடி கடந்த தூரம் 1000 மீட்டர். 1000 மீட்டர் என்றால் 1 கிலோமீட்டர் என்று அர்த்தம். புரிகிறதா? இதோ 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். குழந்தைங்களா, 2000 மீட்டர் 2 கிலோமீட்டர், 3000 மீட்டர் 3 கிலோமீட்டர், 4000 மீட்டர் எவ்வளவு குழந்தைங்களா? 5000 மீட்டர் எவ்வளவு குழந்தைங்களா? 6000 மீட்டர் எவ்வளவு குழந்தைங்களா? 7000 மீட்டர் எவ்வளவு குழந்தைங்களா? 8000 மீட்டர் எவ்வளவு குழந்தைங்களா? 9000 மீட்டர் எவ்வளவு? 10000 மீட்டர் எவ்வளவு? குழந்தைங்களா, உங்களது விடை சரியா என்று பார்க்கலாமா? பாருங்க குழந்தைங்களா, 4000 மீட்டர் 4 கிலோமீட்டர், 5000 மீட்டர் 5 கிலோமீட்டர், 6000 மீட்டர் 6 கிலோமீட்டர், 7000 மீட்டர் 7 கிலோமீட்டர், 8000 மீட்டர் 8 கிலோமீட்டர், 9000 மீட்டர் 9 கிலோமீட்டர், 10000 மீட்டர் 10 கிலோமீட்டர். குழந்தைகளா, நாம் இப்போது நமது புத்தகத்தில் உள்ள செயல்பாடிற்கு போக போகிறோம். உங்களது புத்தகத்தில் 145ஆம் பக்கத்தில் உள்ள எவ்வளவு தூரம் என்ற செயல்பாட்டிற்கு செல்லலாமா குழந்தைங்களா? குழந்தைங்களா, இந்த செயல்பாடை நாம் ஏற்கனவே செய்திருக்கின்றோம். இப்போதும் பாருங்கள், உங்களது புத்தகத்தில் 145வது பக்கத்தில் எவ்வளவு தூரம் என்ற இந்த செயல்பாடு உள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து காசர்கோடு வரை எவ்வளவு கிலோமீட்டர் என்று பாருங்கள். எவ்வளவு குழந்தைங்களா? 589 கிலோமீட்டர். குழந்தைங்களா, திருவனந்தபுரத்திலிருந்து கொல்லத்திற்கு 68 கிலோமீட்டர் தூரம் உண்டு. குழந்தைங்களா, திருவனந்தபுரத்திலிருந்து கோட்டயத்திற்கு 161 கிலோமீட்டர் தூரம் உண்டு. திருவனந்தபுரத்திலிருந்து ஷொர்ணூருக்கு 327 கிலோமீட்டர் தூரம் உண்டு. திருவனந்தபுரத்திலிருந்து கோழிக்கோட்டிற்கு 14 கிலோமீட்டர் தூரம் உண்டு. திருவனந்தபுரத்திலிருந்து காசர்கோட்டுக்கு 589 கிலோமீட்டர் தூரம் உண்டு. குழந்தைங்களா, நமக்கு கோட்டயத்திற்கும் ஷொர்ணூருக்கும் இடையே எவ்வளவு தூரம் என்று கண்டுபிடிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க குழந்தைங்களா. சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள்.
ஷொர்ணூரில் இருந்து கிலோமீட்டரிலிருந்து கோட்டயத்திற்குள்ள கிலோமீட்டரை கழித்தால் போதுமல்லவா? 327 கழித்தல் 161 கழித்தால் நமக்கு கோட்டயத்திலிருந்து ஷொர்ணூருக்குள்ள தூரம் நமக்கு கிடைக்கும் அல்லவா? அதே போல் திருவனந்தபுரத்திற்கும் கோழிக்கோட்டுக்கும் இடையே எவ்வளவு தூரம் என்று கண்டுபிடிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள். இந்த 414 கிலோமீட்டரிலிருந்து 68 கிலோமீட்டரை நாம் என்ன செய்ய வேண்டும்? கழிக்க வேண்டும். கோழிக்கோட்டிற்கும் கோட்டயத்திற்கும் எவ்வளவு தூரம் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? காசர்கோட்டிற்கும் ஷொர்ணூருக்கும் எவ்வளவு தூரம் என்று எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்? 389 327 கழித்தால் போதுமல்லவா? குழந்தைங்களா, இந்த படத்தின் உதவியுடன் நீங்கள் அந்த செயல்பாட்டை செய்து உங்களது ஆசிரியருக்கு அனுப்புங்கள். சரியா? குழந்தைங்களா, 1000 மீட்டர் என்றால் அதை சென்டிமீட்டரில் அளக்க முடியுமா? 1 மீட்டர் அளவு எவ்வளவு? 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் இல்லையா? 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் என்று நாம் பார்த்தோம். இப்போது பட்டுக்கரடி எத்தனை சென்டிமீட்டரை கடந்திருக்கும்? மீட்டரை சென்டிமீட்டரில் ஆக்க முடியுமா? ஆக்கி பார்க்கலாமா? நூறு சென்டிமீட்டர் அல்லவா 1 மீட்டர் என்றால் 1000 மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர்? 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் என்று பார்த்தோம். பாருங்க குழந்தைங்களா, இதோ இதுவரை நாம் படித்தது 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர், 20 மில்லிமீட்டர் 2 சென்டிமீட்டர், 30 மில்லிமீட்டர் 3 சென்டிமீட்டர், 40 மில்லிமீட்டர் 4 சென்டிமீட்டர், 50 மில்லிமீட்டர் 5 சென்டிமீட்டர், 60 மில்லிமீட்டர் 6 சென்டிமீட்டர், 70 மில்லிமீட்டர் 7 சென்டிமீட்டர், 80 மில்லிமீட்டர் 8 சென்டிமீட்டர், 90 மில்லிமீட்டர் 9 சென்டிமீட்டர், 100 மில்லிமீட்டர் 10 சென்டிமீட்டர். குழந்தைங்களா பாருங்க, 100 மில்லிமீட்டர் 10 சென்டிமீட்டர் ஆகின்றது. 200 மில்லிமீட்டர் 20 சென்டிமீட்டர் ஆகிறது. 300 மில்லிமீட்டர் 30 சென்டிமீட்டர் ஆகிறது. 400 மில்லிமீட்டர் 40 சென்டிமீட்டர் ஆகிறது. 500 மில்லிமீட்டர் 50 சென்டிமீட்டர் ஆகிறது. 600 மில்லிமீட்டர் 60 சென்டிமீட்டர் ஆகிறது. 800 மில்லிமீட்டர் 80 சென்டிமீட்டர் ஆகிறது. 900 மில்லிமீட்டர் 90 சென்டிமீட்டர் ஆகிறது. 1000 மில்லிமீட்டர் 100 சென்டிமீட்டர் ஆகிறது. குழந்தைங்களா, நமக்கு தெரியும் 1000 மில்லிமீட்டர் 100 சென்டிமீட்டர் ஆகிறது. 100 சென்டிமீட்டர் என்றால் 1 மீட்டர் அல்லவா? 1 மீட்டர். இப்போது குழந்தைங்களா, இதோ 1000 மில்லிமீட்டர் 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். 2000 மில்லிமீட்டர் 200 சென்டிமீட்டர் அல்லது 2 மீட்டர். 3000 மில்லிமீட்டர் 300 சென்டிமீட்டர் அல்லது 3 மீட்டர். 4000 மில்லிமீட்டர் 400 சென்டிமீட்டர் அல்லது 4 மீட்டர். குழந்தைங்களா, 10,000 மில்லிமீட்டர் என்பது 1000 சென்டிமீட்டர் அல்லது 10 மீட்டர் இல்லையா குழந்தைங்களா? 10,000 மில்லிமீட்டர் என்பது 1000 சென்டிமீட்டர் அல்லது 10 மீட்டர். கரடிக்குட்டி கடந்தது 1000 மீட்டர் அல்லவா? 1000 மீட்டருக்கு இன்னும் எத்தனை மில்லிமீட்டர் வேண்டும்? குழந்தைங்களா, இன்றைய வகுப்பில் நாம் மில்லிமீட்டர் அளவுள்ள பொருட்களை பார்த்தோம். சென்டிமீட்டர் 1 மீட்டர் என்று பார்த்தோம். 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் என்று பார்த்தோம் இல்லையா? மேலும் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.